अस्मत्पुरुषमारम्भां यतिशेखरमध्यमां லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. எம்பெருமானை குறித்து பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய பிராட்டிமார்களையும் குறித்து ஸ்தோத்திரங்களை அருளி செய்வதாக திருவுள்ளம் பற்றி பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலட்சுமியை பற்றி ஸ்ரீஸ்துதியையும் பூமி தேவியை பற்றி பூஸ்துதியையும் அருளி செய்தார். பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக கருதப்படுகின்ற ஆண்டாள், அவளை குறித்து அவளும் எம்பெருமானுக்கு ஒரு பிராட்டியாக இருக்கிறபடியினாலே அவளை குறித்து ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி கோதாஸ்துதி என்கிற ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்திலே ஆண்டாளுடைய பெருமைகள் பலவாறு நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்றன. முதல் ஸ்லோகத்திலே அந்த ஆண்டாளுடைய திருவடிகளிலே சரணம் புகுந்தார். கோதாம் அனன்ய சரணா சரணம் பிரபத்யே என்று அவளுடைய திருவடிகளிலே தாம் சரணம் புகுந்ததாக அருளி செய்தவர். இரண்டாவதாக இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார்? ஆண்டாளுடைய பெருமை என்கிறது வேதங்களுடைய வாக்குக்கும் எட்டாதது. அப்படிப்பட்ட ஆண்டாளை துதிப்பதற்கு எனக்கு தகுதியேதும் இல்லை என்றாலும் கூட உன்னுடைய அந்த பெருமை என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டார். என்னையும் கூட உன்னை துதிக்கும்படி பண்ணிவிடுகிறது என்று அருளி செய்கிறார். இன்னமும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அதாவது வேதாந்த தேசிகன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளியிருந்த பொழுது அவர் அங்கே ஏதோ ஒரு இல்லத்திலே தங்கியிருந்ததாகவும் எதிர்பாராதமாக தற்செயலாக அந்த வீதியிலே ஆண்டாளுடைய புறப்பாடு நடைபெற்றது. அதாவது சாதாரணமாக ஆண்டாள் மாட வீதிகளிலே எழுந்தருள்வாள். ஏதேனும் மாட வீதிகளிலே அசந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டால் இந்த சிறிய வீதிகள் வழியாக உள்ளே எழுந்தருளி விடுவாள். ஆண்டாள் அதாவது வேதாந்த தேசிகன் தங்கியிருந்த இல்லத்தின் வழியாக திடீரென்று ஆண்டாள் எழுந்தருளினார். அன்றைய தினம் வேதாந்த தேசிகன் மௌன விரதத்திலே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டாளை சேவித்த உடனே அவருடைய மௌன விரதமும் குலைந்து அன்றைய தினம் ஆண்டாளை ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கிவிட்டாராம். அப்படி அவர் அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் கோதாஸ்துதி என்று இப்படி சிலராலே சொல்லப்படுகிறது. இப்படியும் ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. அது இந்த இரண்டாவது ஸ்லோகத்திலே ஒருவாறு தெரிவிக்கப்படுகிறது என்றே சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்னால் அது மௌனத்ரோகோ முகரேந்தி குணாஸ்துதியாக என்று மௌனமாக இருப்பவர்களையும் உன்னுடைய குணம் நன்றாக வாயை திறந்து பேசும்படி தூண்டி விடுகிறதென்றோ என்று இப்படி அருளி செய்திருக்கிறபடியினாலே தம்முடைய மௌன விரதத்தையும் கலைத்து ஆண்டாள் இந்த ஸ்தோத்திரத்தை தாம் விண்ணப்பிங்கும்படி செய்து கொண்டாள் என்பதாகத்தான் தேசிகன் அருளி செய்கிறார் என்று சிலர் இப்படியும் பொருள் சொல்லுகிறார்கள். ஸ்லோகத்தை அனுபவிப்போம். வைதேசிகः ஸ்ருதிகிராமபி பூயசீனாம் வர்ணேஷு மாதி மகிமா நஹி மாத்ருஷாம் தே இத்தம் விதந்தபவிமாம் சகசைவ கோதே மௌனத்ருஹோ முகரயந்தி குணாஸ்த்வதீயாः. ஸ்ருதிகிராம் பூயசீனாம் வைதேசிகா, அதாவது
ஆண்டாளை பார்த்து சொல்லுகிறார், பூயசீனாம் ஸ்ருதிகிராம், மிகவும் உயர்ந்ததான வேத வாக்குகள், அந்த வேத வாக்குகளுக்கும் கூட எட்டாத பெருமையை உடையவள் ஆண்டாள். அது ஸ்ருதிகிராமபி வைதேசிகா, அதற்கும் கூட அப்பாற்பட்டவளாய் இருக்கிறாள் ஆண்டாள். அதாவது ஆண்டாளுடைய பெருமையை சொல்ல வேணும் என்று தொடங்கினால் வேதங்களாலும் சொல்லி தலை கட்ட முடியாது. அப்படிப்பட்ட பெருமை உடையவள். அப்படிப்பட்ட உன்னுடைய மகிமா, உன்னுடைய பெருமையை மாதிருஷாம் வர்ணேஷு நகிமாதி, என்னை போன்ற துதிகளில் அது அடங்குவதில்லை. என்னை போன்றவர்களுடைய துதிகள் வேதங்களுக்கே எட்டாத ஒரு பெருமையை உடையவளாய் நீ இருக்கிற பொழுது உன்னை நான் எப்படி துதிக்க முடியும்? அதனால் உன்னுடைய பெருமை என்னுடைய வாக்குகளிலே அடங்கவே அடங்காது. என்னுடைய வாக்குகளுக்கும் அப்பாற்பட்டது உன்னுடைய அந்த பெருமை. வேதங்களுக்கே அப்பாற்பட்டது என்று சொன்னால் என்னுடைய வாக்குக்கு அப்பாற்பட்டது என்று நான் சொல்லவும் வேணுமோ என்று சொல்லுகிறார் முதலிலே. ஆனால் இப்படி அறிந்திருக்க செய்தேயும், அதாவது ஆண்டாளுடைய பெருமையை நம்மாலே சொல்லிவிட முடியாது, நம்முடைய வாக்குக்கு எட்டாதது என்று இத்தம் விதந்தமபி, இதை நன்றாக அறிந்திருக்கிற போதும் கூட என்ன பண்ணுகிறது? உன்னுடைய குணங்கள், அந்த தொதியாக குணாக, உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் இருக்கிறதே, அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால், என்னை மௌனத்ருகா சகசா ஏவ முகரயந்தி, என்னுடைய மௌனத்தையும் தகர்த்து சகசா உடனே உன்னை முகரயந்தி, சட்டென்று உன்னை தோத்திரம் பண்ண வேண்டும் என்று என்னை பேச வைக்கின்றது. அதாவது வேதங்களினுடைய வாக்குக்கும் எட்டாததாய் இருக்கக்கூடிய உன்னுடைய பெருமையை என்னாலே வர்ணிக்க முடியாது என்று நான் வாழாவிற்கத்தான் முயன்றேன். ஆனால் உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் என்ன பண்ணுகிறது என்று கேட்டால், என்னுடைய மௌனவிரதத்தையும் கலைத்து உன்னை பேசும்படி செய்து விட்டது. அப்படிப்பட்ட பெருமையுடையதன்றோ உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் என்று இப்படியாக அருளி செய்கிறார். அதாவது இதை இப்படியும் கொள்ளலாம். வாக்குக்கும் எட்டாத பெருமையுடையவளாக இருந்தாலும் கூட அவளும் இந்த ஆச்சாரியர் போன்றவர்களுடைய திருவாக்குகளை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். கீழே ஒரு ஸ்தோத்திரத்தில் சொன்னார் அல்லவா, பூஸ்துதியிலே சொல்லுகிற பொழுது, உன்னுடைய பெருமையை வர்ணிப்பதற்கு எனக்கு சக்தி கிடையாது, இருந்தாலும் குழந்தையினுடைய மழலை சொல்லை கேட்டு மகளின் தாயை போலே நீ என்னுடைய சொற்களை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று சொன்னார். அதனால் இங்கேயும் கூட ஆண்டாளும் என்ன பண்ணியிருக்கிறாள்? இவருடைய திருவாக்கையும் கேட்க வேணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறாள். ஆனால் அதுதான் அந்த சரித்திரம் போல ஒன்று சொன்னேன் அல்லவா, சிலர் சொல்லுகிறார்கள் என்று. சிவில்லிபுத்தூரிலே வேதாந்த தேசகன் எழுந்தருள் இருக்கிற பொழுது அர்ச்சாவதாரமான ஆண்டாளுடைய புறப்பாடு, அவளை சேவித்தவுடனே அன்றைய தினம் இவர் மௌனத்தையும் கலைத்து கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படியும் ஒரு சரித்திரம் சிலராலே சொல்லப்படுகிறது. அதனால் அதையே தெரிவிக்கிறார் இங்கே. தொதியாக குணாக, உன்னுடைய அற்புதமான திருக்கல்யாண குணங்கள் என்ன பண்ணுகிறது என்று கேட்டால், மாம் மௌனத்ருகா, என்னுடைய மௌனத்தையும் தகர்த்து சகசாயேவ முகரயந்தி, உடனே உன்னை தோத்திரம் பண்ணும்படியாக, மிகவும் வலிமையாக உன்னை துதிக்கும்படியாக என்னை பேச வைக்கின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அதாவது ஆண்டாளை துதிப்பதற்கு நமக்கு சக்தி ஏது என்று வாய்மூடி இருந்தாலும் கூட ஆண்டாளை சேவித்த உடனே ஏதாவது 2 வார்த்தை சொல்லி அல்லது தரித்திருக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டு அவளை துதிக்கும் நிலை ஏற்படுகிறது என்று இப்படியாக இந்த 2வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 3வது ஸ்லோகத்திலே தனக்கு நல்ல வாக்கை அருள வேண்டும் என்று ஆண்டாளையே பிரார்த்திக்கிறார். அதாவது அழகான வாக்கு, பேசும்படியான, நான் பேசக்கூடிய வார்த்தை மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட கட்டாட்சத்தை நீயே செய்ய வேண்டும் என்று அந்த ஆண்டாளை பிரார்த்தித்து கொள்ளுகிறாள். என்ன காரணம்? என்னால் அவளுடைய திருநாமமே இப்பொழுது என்னவென்று சொல்லப்படுகிறது? கோதா என்று சொல்லப்படுகிறது. கோதா என்றால் என்ன? கோ என்னால் வாக்கு, தா என்னால் அதை கொடுப்பவள், ததாதி. அப்போ கோதா என்னாலே நல்ல வாக்கை கொடுப்பவள் என்பதுதான் அதற்கு பொருள். ஆகினாலே இங்கே அந்த நல்ல வாக்கை கொடுப்பவளான கோதாவை பார்த்து, நீ எனக்கு வாக்கு நன்றாக இருக்கும்படியாக அருள் புரிய வேணும் என்று அவளையே பிரார்த்தித்து கொள்ளுகிறார்.
त्वत्प्रेयसश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्जितानां गोदे त्वमेव जननी त्वदभीष्टवार्हां வாச்சம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேஹி. நான் சொல்லக்கூடிய வார்த்தை அது எப்படி இருக்க வேண்டும் என்னால் ஜனனி கோதே, தாயாகிய கோதை பிராட்டியே, நான் சொல்லக்கூடிய வாக்கு அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீ எனக்கு இப்படிப்பட்ட வாக்கு இருக்கும்படியாக அருள் புரிய வேண்டும். தொத் பிரேயசா ஸ்ரவணயோகோ அமிர்தாயமானாம். நான் சொல்லக்கூடிய வாக்கு உன்னுடைய பர்த்தாவான பகவான் கண்ணன் இருக்கிறானே அவனுடைய காதுக்கு அமுதம் போலே இனிக்க வேண்டும். அதாவது கோதையை துதித்தால், ஆண்டாளை துதித்தால் அது கண்ணனுக்கு இனிமையாகத்தானே இருக்கும், அப்படியும் பொருள் கொள்ளலாம். அல்லது அந்த எம்பெருமானுக்கு இனிமையானதாக என்னுடைய வாக்கு அமைய வேண்டும். நான் உன்னை துதிக்கப் போகிறேன் இப்பொழுது, அது எப்படி இருக்க வேணும்? உன்னுடைய நாயகனுடைய திருச்செவிகளுக்கு அது அப்படியே அமுதம் போன்றதாய் அது இருக்க வேண்டும் என்றார். அதற்கு அடுத்தபடியாக நாயகனுக்கு எது இனிமையை உண்டாக்கும் என்று சற்று ஆராய்ந்து பார்த்தால் சொல்லுகிறார், அது துவதீயமணி நூபுரசிஞ்சிதானாம் துல்யாம். உன்னுடைய மணிநூபுரம், திருவடிகளிலே அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகள், அந்த சிலம்புகளிலே இருக்கக்கூடிய பரற்கற்கள், அது நீ நடக்கிற பொழுது ஒலிக்கும் அல்லவா, அது ஒலிப்பது எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அதுபோல இருக்க வேண்டும். உண்மையிலே இந்த ஆண்டாளுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய சிலம்புகனுடைய ஒலி அது அவருடைய கணவனான கண்ணனுக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. அதனால் இங்கேயும் கூட என்னுடைய வாக்கானது உன்னுடைய கணவனுக்கு அமுதம் போலே இருக்க வேண்டும் என்று சொன்னார். அது எப்படி இருக்கும் என்று கேட்டால் துவதீயமணி நூபுரசிஞ்சிதானாம் துல்யாம் என்று உன்னுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய சிலம்புகளுடைய ஒலிக்கு இணையாக இருக்க வேண்டும் அந்த வாக்கு என்று சொன்னார். அதுக்கு மேலே தொதபீஷ்டவ அர்ஹாம், உன்னை துதிப்பதற்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும் அந்த வார்த்தை. அது அதுக்கு மேலே அது பிரசன்ன மதுராம், ரொம்ப தெளிவாயும் இனிமையாயும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாச்சம் என்ன பண்ணணும்? துவமேவ சம்விதேகி வாச்சம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேகி. அப்படிப்பட்ட வாக்கை நீ எனக்கு தந்தருள வேணும் என்று ஆண்டாளை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதாவது தான் ஸ்தோத்திரமளிச்சை போகிறார் என்றாலும் கூட அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கிற சொற்களெல்லாம் நன்றாக அமைய வேண்டும். எல்லாரும் இது இவ்வளவு அழகாக இருக்கிறதே என்று எல்லாரும் இதை கற்க வேண்டும் என்று ஆசை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாக்கு என்னுடைய வாயிலேந்து வர வேணுமானால் அதற்கு உன்னுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் வர முடியாது. அதனாலே ஆண்டாளே என்ன பண்ண வேண்டும்? நீ எனக்கு இனிமையான வாக்கை அருள வேண்டும். அந்த வாக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? உன்னுடைய நாயகனான கண்ணனுடைய திருச்செவிகளுக்கு அமுதம் பாய்வது போல இருக்க வேண்டும். உன்னுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய சிலம்புகளினுடைய ஒலிக்கு இணையானதாய் இருக்க வேண்டும் அந்த வாக்குகள். உன்னை துதிப்பதற்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும் அந்த வாக்குகள். நன்றாக தெளிவாயும் இனிமையாயும் அந்த சொற்கள் அமைந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாக்கை நீ எனக்கு நீயே அருள வேண்டும் என்று ஆண்டாளையே பார்த்து இவர் பிரார்த்தித்து கொள்ளுகிறார். ஏனென்றால் ஆண்டாள் என்கிற சொல்லுக்கே கோதா என்று அவளுக்கு திருநாமம் இருக்கிறபடியினாலே, அது வடமொழியிலே ஏற்கனவே நான் தெரிவித்தேன். தமிழிலே கோதை என்கிற சொல் அது வேறு, வடமொழியிலே வழங்கப்பெறுகின்ற கோதா என்கிற சொல் வேறு. அதாவது ஒரு சிறிய விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம், ஆகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் தமிழிலே ஐகாரமாக கொள்ளப்படுவது உண்டு. அதாவது இப்போ சீதா என்கிறது சம்ஸ்கிருதம், அதை தமிழிலே சொன்னால் சீதை என்று சொல்லுகிறோம். மாலா என்று சம்ஸ்கிருதம், அதை தமிழிலே சொன்னால் மாலை என்று அங்கே ஆ என்கிற எழுத்தில் முடிய சம்ஸ்கிருத சொற்களை தமிழிலே சொல்லுகிற பொழுது ஐகாரத்திலே நாம் அப்படி சொல்லுகிறோம். ஆனால் தமிழிலே இருக்கக்கூடிய ஐகாரத்தில் முடிக்கிற சொல்லை வடமொழியிலே ஆகாரம் சேர்த்து சொல்லுவது என்கிற மரபு இல்லை. அதனால் இப்போ கோதை என்கிற சம்ஸ்கிருத தமிழ் சொல்லை அப்படியே வடமொழியிலே கோதா என்று சொல்ல முடியாது. ஆனால் அதற்காகத்தான் அது என்ன கோதா கா என்கிறது முதல் எழுத்தாக இருக்கிறது தமிழிலே. அது வடமொழியிலே வருகிற பொழுது மூன்றாவது எழுத்தாக கோதா என்று மாறுகிறது. அப்போ கோ என்கிற சொல்லுக்கு இங்கே கோதை என்கிற சொல்லுக்கு மாலை என்பது பொருள். ஆனால் அங்கே கோதா என்பதற்கு நல்ல வாக்கை கொடுப்பவள் என்பது பொருள். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே எனக்கு மிக
நல்ல வாக்கை நீ கொடுக்க வேணும் என்று அவளையே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னமும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.